ஓ சூரியனே உதயமாகு, ஓ விடியலே இருளை கிழித்திடு. மகா சத்தத்தோடு புதிய நாளை திறந்து புதிய காலைக்காக ஆயத்தமாகு. நம்பிக்கை ஒளியோடு காலை பொழுது ஆரம்பிக்கிற பூமியின் கிழக்கு கடையாந்தரத்தில் இருக்கும் ஒரு மர்மமான நாட்டிலிருந்து பரிசுத்த நகரமான தேவனுடைய சபை உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறது. தேவனுடைய சபையின் தலைமை அலுவலகம் கொரியாவில் உள்ள புன்தாங்கியின் மத்தியில் அமைந்துள்ளது. இது உலகத்தை பிரகாசிக்க செய்யும் ஒளியாக உயர்ந்து நிற்கிறது. தேவனுடைய சபையின் இருதயத்தில் இன்றும் கூட சுவிசேஷ துடிப்பு ஓய்வில்லாமல் துடிக்கின்றது. கொரியாவின் அனைத்து பகுதிகளிலும் தேவனுடைய சபை இருக்கின்றது. கொரியாவில் 400க்கும் மேற்பட்ட சபைகள் அழகான கட்டிட அமைப்பு மற்றும் நன்கு பராமரிக்கப்படும் தோற்றத்திற்காக புகழ் பெற்றவை. தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் நற்காரியங்களை செய்து பிறருடைய மகிழ்ச்சியையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டு சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர். தேவனுடைய சபையின் இசைத்துறையானது உலகளாவிய மொழியாக எதிரொலிக்கிற பரலோக மற்றும் அழகான மெல்லிசைகளுடன் புதிய பாடல்களை உருவாக்குகிறது. மேசியா இசைக்குழுவின் ஊக்கமும் ஆர்வமும் நிறைந்த நிகழ்ச்சிகள் மூலம் இவை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. மனதை தொடும் ஒற்றுமையின் தருணங்கள் புதிய பாடல்கள் வாயிலாக வீடியோக்களாக படம் பிடிக்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய சபையிலும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. தேவனுடைய சபையின் வீடியோ துறையானது நேரடி ஒளிபரப்பு மற்றும் திரைப்படம் எடுக்கும் கருவிகளை பயன்படுத்தி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. பரந்த அளவிலான வீடியோக்களை தன்னிச்சையாக உருவாக்க அவர்கள் வீடியோ தயாரிப்பு செயல்முறையின் அனைத்து அம்சங்களையும் நிர்வகிக்கிறார்கள். பதிப்பக பிரிவானது உலகெங்கிலும் உள்ள அனைத்து மொழிகளில் தயாரிப்புகளை மொழிபெயர்த்து வெளியிடுகிறது. மேலும் எல்லோரும் தேவனுடைய அன்பை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரப்புகின்றது. வெளிநாட்டிலிருந்து வரும் உறுப்பினர்களுக்காக ஐரோப்பிய வடிவிலான தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. பல்வேறு நாடுகளிலிருந்து வேதாகமத்தை படிக்க கொரியாவுக்கு வரும் வெளிநாட்டு உறுப்பினர்களுக்கு அவை தாயின் அரவணைப்பை போன்ற ஒரு வசதியான இடமாக இருக்கின்றன. தந்தையின் கம்பீரமான சித்தரிப்பை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்ட இறையியல் கல்விக்கூடத்தில் அனைத்து போதக ஊழியர்களுக்கும் கல்வி வழங்கப்படுகின்றது. தேவனுடைய சபையின் போதக ஊழியர்கள் தங்கள் செயல்களை தொடர்ச்சியாக பிரதிபலித்து வேதாகமத்தை விடாமுயற்சியுடன் படித்து தற்போதைய நிலையை விட முன்னேறி செல்ல விரும்புகிறார்கள். 4 வருட பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். இது மக்களுக்காக வேலை செய்யும் பிரதிநிதிகளை பயிற்றுவிக்கும் சர்வதேச அமைப்பாகும். தந்தையின் அற்புதமான குணங்களால் ஈர்க்கப்பட்ட ஜானிசான் பயிற்சியகத்தில் சுவிசேஷ போதனைகள் முழு மனதோடு கைக்கொள்ளப்படுகின்றன.
தலைமை அலுவலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள டோங்பேக் பயிற்சி நிறுவனம் வெளிநாட்டு உறுப்பினர் மற்றும் தலைநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கு கல்வியை கவனித்துக் கொண்டு சுவிசேஷத்தின் புதிய மையமாக மாறுகிறது. யோங்டாங்கின் அழகான மலை பிரதேசத்தில் எல்லோயும் பயிற்சி நிறுவனம் உள்ளது. அது கழுகு தன் சட்டைகளினால் முட்டைகளை பாதுகாப்பது போல காட்சியளிக்கிறது. இந்த நிறுவனம் வேதகமத்தை கற்பிப்பதிலும் வெளிநாட்டு உறுப்பினர்களுக்கு கொரியாவை அறிமுகப்படுத்துவதிலும் ஈடுபட்டு ஓக்சான் கோ அண்ட் கம் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. ஓக்சான் கோ அண்ட் கம் பயிற்சி நிறுவனம் கலைகளின் தாய்நாடு என்று அழைக்கப்படும் ஓக்சோனில் அமைந்துள்ளது. 15,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கிற இந்த நிறுவனம் கொரியாவில் அதன் சிறந்த வசதிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு உறுப்பினர்களின் வருகையினாலும் தேவனுடைய சபையுடன் சேர்ந்து அதன் நற்பெயரை உலகிற்கு விரிவுபடுத்துவதன் மூலமாகவும் இது கொரியாவிலும் ஏன் முழு உலகிற்கும் ஒரு அடையாள சின்னமாக மாறி வருகிறது. அமெரிக்கா உட்பட குறிப்பிட்ட மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்தவம் வீழ்ச்சியடைந்து வருகிறது. இருப்பினும் வேதாகமத்தை படிக்க ஆர்வமுள்ள தனிநபர்களை இருப்பதில் தேவனுடைய சபை வளர்ந்து வருகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் சபையின் ஆரம்ப நாட்களில் தொடங்கி ஒரு சில வருடங்களில் அமெரிக்கா முழுவதும் சுவிசேஷம் பரவியது. இது தேவனுடைய சபைக்குள் அமெரிக்க சமுதாயத்தின் ஒற்றுமையை நிரூபிக்கிறது. வட அமெரிக்காவிலிருந்து வந்த சுவிசேஷ ஜோதி தென் அமெரிக்கா முழுவதும் வேகமாக பரவியது. சுவிசேஷத்தின் அற்புதமான குறிப்பிடத்தக்க தாக்கம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஓசியானியாவிலும் ஏற்பட்டு வேகமாக பரவுகிறது.
வெளிநாட்டு உறுப்பினர்கள் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை புரிந்து கொள்வதிலிருந்து வெளிப்படும் தங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமாக சிரிக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய தாய் இருக்கும் புனித ஸ்தலமான கொரியாவுக்கு வேதாகமத்தை படிக்கவும் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளவும் பறந்து வருகிறார்கள். ஆண்டிலிருந்தே கொரியாவிற்கு வரும் வெளிநாட்டு உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வெளிநாட்டு உறுப்பினர்கள் அனைவரும் கொரியாவுக்கு செல்வதுதான் தங்களின் மிகப்பெரிய ஆசை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு கொரியாதான் தாங்கள் போக ஆவலாக இருக்கும், மெய்யாகவே இழந்து தவிக்கும் தாய் நாடாகும். அவர்கள் தாய் நாட்டை கண்டுகளிக்கவும் சத்தியத்தை மனதார புரிந்து கொண்டு பின்பற்றவும் உளமாற விரும்புகிறார்கள். தேவனுடைய சபை சத்திய ஒளியை பிரகாசித்து உலகின் எதிர்காலத்தை பிரகாசமாக்குகிறது. The reality of this Jerusalem is our Heavenly Mother. Actually, this is the place where our Heavenly Mother dwells, the land of prophecy. So I came here to receive the water of life that you can only receive here in Korea from God the Mother. Ici, plus précisément pour davantage mieux comprendre, afin que je puisse répandre la parole de Dieu en France, dans mon pays, et en Europe où il y a une sécheresse spirituelle. I had always thought that there was a contradiction between science and the Bible. But when I came to Church of God, I was shown that the whole Bible is filled with prophecies. And these prophecies have come true 100%. I've seen things in the Bible that could never be written by men. This can only come from God. The Bible is fact. The Bible is absolutely true. You know, even since I was a child, I was with God the Mother. And only the church teaches the profound truth of our Heavenly Mother. Наша мать, Высший Иерусалим, это истинная мать, согласно всех пророчеств Библии. Я уверовала в это. I don't think there's words to describe the grace of Mother, but it's only really coming to Korea and meeting Heavenly Mother that I truly understand that the love that is there, that she gives out to everybody. Antes de estar en el Evangelio, ciertamente yo antes tenía otro carácter. Ahora, ya siendo hijo de Dios, y ya que nos refinamos en Sion, definitivamente hay cambio drástico en nuestra persona, en nuestra personalidad, en nuestro carácter. Eso es bastante notorio en las personas porque se sorprenden cómo puede haber tanto cambio en una persona. I think we're all part of a complete family. We have a father and a mother, and that makes the Church of God special. The Church of God is alive. இன்று தேவனுடைய சபை இந்த நிலையை அடைவதற்காக தாய் எப்பொழுதுமே உறுப்பினர்களுக்கு தமது போதனைகளை அன்போடு அளித்து வந்தார். தாயின் போதனைகள் உறுப்பினர்கள் தங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசித்து உலகத்தை அன்பான இருதயத்தோடு பார்க்க ஊக்குவிக்கிறது.
தாயின் அன்பினால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் மூத்தவர்களுக்கு மதிப்பளித்து தங்கள் அயலகத்தாரை நேசித்து உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடமையாற்றுகின்றனர். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் பதிந்திருக்கிற தாயின் போதனைகள் சபையை அழகாக்கி உறுப்பினர்களின் ஆத்துமாக்களை பலப்படுத்துகின்ற ஆவிக்குரிய உணவாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றன. Aquí en el Perú necesitamos más voluntarios y ustedes son un buen ejemplo. Y gracias por responder como una iglesia bien organizada, con una linda misión. Muchas gracias. Heavenly Mother, you are a great inspiration to so many people around the world. That the greatest strength of all, the greatest gift that we can give is love to one another. And that you have inspired this is a great gift to give to us as well. And I thank you. If all the young people in the world were like these Church of God volunteers, we'd have no problems. Thank you. தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் அது சிறியதோ பெரியதோ தங்கள் நாட்டில் உள்ள சந்தோஷம் துக்கம் என இரண்டிலும் அக்கறை கொண்டிருக்கும் இரக்கமுள்ள இருதயங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கிரியைகள் வெளிநாட்டு உறுப்பினர்களிடையே நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி உலகத்தை ஈர்க்கின்றன. Estoy muy agradecida con todos los hermanos de la Iglesia de Dios por el ánimo, por el trabajo y por el apoyo que nos han dado para limpiar el desastre que ha causado el Hualco. More kids were like you guys. I'm serious. This would be a wonderful place, wouldn't it? Thank you. தாய் எப்படி ஒவ்வொரு தன்னார்வ இயக்கத்தையும் தானாக முன்னின்று எப்பொழுதும் செய்கிறாரோ அப்படியே தேவனுடைய சபையின் உறுப்பினர்களும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயல்களாலும் தேவனுடைய அன்பை பிரகாசிக்க முயற்சிக்கிறார்கள்.
the Church of God believes in God the Father and God the Mother in the Bible and keeps the new covenant truth established by Jesus Christ. So I am very impressed with your global network and your enthusiasm and your focus on action now. You reassure the world that the future is going to be brighter and better in your hands. கஷ்ட காலத்தில் சாய்ந்து கொள்ள கிடைத்த தோல் போல தேவனுடைய சபை டேகு சுரங்க ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு துணை நின்றது. மேலும் அவர்கள் 2002ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுகளிலும் 2002 பெசிபிக் விளையாட்டு மற்றும் 2003 சம்மர் யுனிவர்சியேட் ஆகியவற்றிலும் ஆதரவாளர்களாக பணியாற்றினார்கள். தேவனுடைய சபை சமுதாயத்தோடு தங்களால் இயன்ற அளவு அன்பை பகிர்ந்து கொண்டு முழு உலகையும் ஊக்குவிக்கிறது. 하나님 교회 특히 그런 스포터죠. 그 역할이 가장 두드러졌고 이거야말로 만약 세계 스포츠사의 새로운 장을 만드는 문화를 바꾸는 그런 참 현장이다. 세계가 대구 스포터즈에 박수를 보내고 있어요. 정말 감사하고 사랑스럽습니다. That it was just like an Olympic Games. I don't see that much cheering and that much spectator excitement except in Korea. So great. I can't imagine what this would be like without the supporters here. I was getting every day more impressed about the support all the teams are getting here. And it's really, I'm at a lot of our World Cups, of course, and what I see here is very unique, and I'm very happy to see that because the supporters here, they support all the teams, not only Team Korea. சமுதாயத்திற்கான தேவனுடைய சபையின் அர்ப்பணிப்பை அரசாங்கம் அங்கீகரித்தது. 2015 அவர்கள் ஜனாதிபதி குழு சான்றிதழும் 2003 ஜனாதிபதி சான்றிதழும் பெற்றார்கள். 2004 அவர்கள் பல்வேறு குறிப்பிடத்தக்க மற்றும் சிறிய விருதுகளுடன் சிறப்பு பதக்கத்துடன் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விளைவு தாயின் போதனைகளை பின்பற்றி அவைகளை நடைமுறைப்படுத்தியதிலிருந்து வந்தது.
வெறும் 60 ஆண்டுகளில் தேவனுடைய சபை இப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது. தேவனுடைய சபை வேதாகமத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி கிறிஸ்து அன்சாங்கோங் அவர்களால் 1948 சுவிசேஷ கதவுகள் திறக்கப்பட்டு பூமியின் கிழக்கு எல்லையாக இருக்கும் கொரியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அற்புதமான கொரியா, அற்புதமான தேவனுடைய சபை. தேவனுடைய சபையின் மீதான விருப்பத்தோடு உலகமே உற்சாக ஆரவாரம் கொள்கிறார்கள். சுவிசேஷத்தின் புதிய தொட்டிலான கொரியா, சுவிசேஷத்தின் புதிய பரிசுத்த பூமியான தேவனுடைய சபை. இப்போது உலகத்தின் காலடிகள் தேவனுடைய சபையை நோக்கி செல்கின்றன. ஓ சூரியனே உதயமாகு, ஓ விடியலே இருளை கிழித்திடு. மகா சத்தத்தோடு புதிய நாளை திறந்து புதிய காலைக்காக ஆயத்தமாகு. காலை பொழுது ஆரம்பிக்கிற பூமியின் கிழக்கு கடையாந்தர ஒரு நாட்டிலிருந்து பரிசுத்த நகரமான தேவனுடைய சபை உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறது.